I found a love for me. Darling, just dive right in and follow my lead. Well, I found a girl, beautiful and sweet. I never knew you were that someone waiting for me. 'Cause we were just kids when we fell in love, not knowing what it was. I will not give you up this time, but darling, just kiss me slow. Your heart is all I own, and in your eyes you're holding mine. ஸ்தோத்திரம் செய்வேன் என்ற பாடலுடைய சரணத்தை பாடி நாம் செல்வோம். ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்து, பாத்திரமாகையும் மாத்திரம் கருணை வைத்து, பார்த்திபனை யுத கோத்திரனை என்றும் ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. செம்பனுருவானை தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை, தேசிகர்கள் தேடும் குருவானை. அம்பரமேவிய உம்பகுடாங்களோ, அம்பர் மேவிய உம்பகுடாங்கள் அன்பு பர நின்று பைம்பொன்மல தூகி ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே ரட்சகனை, ஸ்தோத்திரம் செய்வேனே. அநேக பெண்கள் குணசாலியானது உண்டு, நீயோ அவர்கள் எல்லோரிலும் மேற்பட்டவள். தந்தத்தினால் செய்த அரணைந்து புறப்படுகையில் நீர் மகிழும்படி உமது வஸ்திரங்கள் எல்லாம் வெள்ளை போலம் சந்தனம் லவங்கம் இவைகளில் வாசனை பொருந்தியதாயிருக்கிறது. உமது நாய்களுக்குள்ளே அரசியின் குமார்த்திகள் உண்டு, ராஜஸ்ரீ ஒப்பீரும் தங்கம் அணிந்தவளாய் உமது வலது வருஷத்திலே நிற்கிறாள். ராஜகுமாரத்தி உள்ள பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை ஒரு சரிகையாக இருக்கிறது. சித்தீர் தையலாடை தரித்தவராய் ராஜாவிடத்தில் அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளும் கன்னிகளும் உம்மிடத்தில் கூட்டி கொண்டு வரப்படுவார்கள். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஜெபிப்போம். நிறைவுமிக்க ஆண்டவரே, திருமணம் என்னும் உடன்படிக்கையை மனுகுலத்திற்கு ஏற்படுத்தினவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே கணவனும் மனைவியுமாக இணைய இருக்கிற ஆண்டவரே, அன்பு உம்முடைய பிள்ளைகளுக்காக நன்றி சொல்கிறோம். மாறாத தம்முடைய அனுகிரகம் ஆண்டவரே அன்பு சகோதர சேமார்சலோடும் பினிஷாவில்லியமோடும் நிறைவாக தங்கும்படியாக நாங்கள் சேவிக்கிறோம். இந்த நாளிலும் திருச்சபைகளை தம்முடைய பிள்ளைகள் கொடுக்க இருக்கிற வாக்குறுதிகளை வாழ்வு நிறுதி வரை கடைபிடிப்பதற்கு ஆண்டவர் துணை செய்யும்படியாக சேவிக்கிறோம். இயலாமைகள் அத்தனையும் ஆண்டவர் பொறுத்து கொள்ளுங்க. காலநிலைகளை அனுகூலமாக்கி தாருங்க. உம்முடைய பிரசன்னம் எங்கள் வாழ்விலே நிறைவாய் வெளிப்பட செபிக்கிறோம். வரவேண்டிய மக்களை அனைவரையும் அடைத்து வாரும் ஆண்டவரை. பரிசுத்த விவாக தொழுகை அனைவருக்கும் ஆசீர்வாதம் நிறைந்தாய் அமையட்டும். இறைமைந்த நேசு கிறிஸ்துவின் இனிய துரிய பேரிலே தாழ்மையோடு கேட்கிறோம், ஏற்றுக்கொள்ளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தந்தையே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் தூயாவின் நட்புறவும் நம்மளோடும் இன்றும் நீங்கள் சதா காலம் நிறைவாய் தங்குவதாக. Heart beats fast, colors and promise.
நாளிலே வினிஷாவிலியும் ஆகியோர்கள் கடவுளுடைய முன்னிலையிலே இந்த நாளிலே இருக்கிறார்கள். அவர்களை குருசனை சார்பாகவும் அந்த குடும்பத்தின் சார்பாகவும் நாங்கள் அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். இப்பொழுது மங்களம் கிடைக்க விதையர்களும் மங்கள நாதனை என்கிற பாரம்பரிய வரிகளை பாடல்களோடு இணைந்து நாம் பாடுவோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் தூய விவாத தொழில்களில் இணைகிறோம். அமைதியோடு ஒரு முறையில் முறை உங்கள் அனுமதி உணர அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிரியமானவர்களே, திருமணம் என்னும் அருட்கொடைக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்தவும் வினிஷாவிலியம் என்னும் இவர்களை திருமணத்தில் இணைப்பதற்காகவும் இவர்கள் திருமணத்தில் சாட்சியாக இருக்கவும் கடவுள் முன்னிலையில் நாம் கூடி வந்திருக்கிறோம். திருமண வாழ்க்கை கடவுளால் நியமிக்கப்பட்டது. எல்லா மனிதரும் திருமணத்தை மேன்மைகளாக கொள்ள வேண்டும் என்று திருமணை கட்டளையிடுகிறது. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கலிலேயாவின் கானாவூரில் தம்முடைய பிரசன்னத்தால் திருமணத்தை ஆசீர்வதித்தார். திருமண வாழ்க்கை குறித்து நமது ஆண்டவர் சொல்வதை கேளுங்கள். படைப்பூந்தல் கடவுள் மனிதனை ஆணும் பெண்ணுமாக படைத்தார். இதன் நிமித்தம் ஒருவர் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார். இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். ஆகவே இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள். இப்படி இருக்க கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருப்பானாக. ஆகையால் திருமணத்தை ஒருவரும் மர்மமாய் எண்ணி யோசனையை செய்யாமல் கருத்தோடும் ஜபத்தோடும் திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும் நோக்கங்களை சிந்தித்து செய்வது அவசியம். கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இன்பத்திலும் துன்பத்திலும் தங்கள் வாழ்நாள் முழுவதும் போடலையும் உதவியும் ஆதரவு அளிக்கவும் கடவுள் தாமை படைத்து கிறிஸ்துவை மீட்டுக் கொண்ட மனித சுபாவ உணர்ச்சிகளை அவரை தூய்மைப்படுத்தி வழிநடத்தும். குடும்பங்களில் பிள்ளைகள் பிறந்து கடவுளுக்கு மகிமையாக பற்றிய அறிவை வளர்ப்போம். விதமாய் திருமணத்தை மேன்மையுள்ளதாக கருதுவதால் மனதுலம் உறுதியான அடிப்படையில் இருப்போமே திருமணம் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது.
இந்த தூய நிலையில் ஒன்றாக்கப்படுவதற்காக சாம் மார்சல், வினிஷா வில்லியம் என்னும் இவர்கள் இவ்வாலயத்திலே வந்திருக்கிறார்கள். ஆனால் உங்களில் யாருக்காவது திருச்சபை நியமப்படியும் தேசத்தின் சட்டப்படியும் இவர்களும் திருமணம் நடத்தக்கூடாது என்று நியாயமான தடை ஏதாவது தெரியுமானால் அதை இப்பொழுதே தெரிவிக்க வேண்டும். இல்லாவிடில் இனி இதை குறித்து ஒரு காலம் ஒன்றும் சொல்லக்கூடாது. மணமக்களாகிய நீங்கள் இருவரும் திருமணத்தில் ஒன்றாக இணைக்கப்படக்கூடாதபடி உங்களில் இருவரில் யாருக்காவது ஏதாவது காரணம் இருந்தால் அதை இப்பொழுதே தெரிவிக்க கடவுள் நிலை உங்கள் இருவருக்கும் கட்டளையிடுவோம். சூழலானே இறைவேண்டல் செல்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய உதவியின்றி நாங்கள் யாதொன்றையும் தகுந்த முறையில் செய்ய தானியற்றவே. சாம் மார்சல், வினிஷா வில்லியம் என்னும் இவர்களை உமது பராமரிப்பின்படி அழைத்து வந்தேன். அதனால் இவர்கள் கொடுக்க போகும் வாக்குறுதிகளை உண்மையாய் பாதுகாக்கவும் உமது திருமண ஒப்பந்தத்தில் உடன்படவும் உம்முடைய பேரொருளை இவர்கள் பெருகை செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கருங்கள், நாம் இருந்த நிலையிலே லோகமானும் ஆண்டவர் ஆணும் பெண்ணும் செய்தன இருவேறும் வாழவே ஆசீர்வாதம் தந்தாரே. வில்லியமாகியவரை உன் மனதியாக ஏற்றுக்கொண்டு அவரை மாற்றங்கள் பற்றி கொள்கிறாக உன் வாழ்நாள் முழுவதும் இவர் மீது அன்பு செலுத்தி மதிப்பு நம்பிக்கையுரிய கணவனாக வாழ்கிறார். வினிஷா வில்லியம் ஆகிய சாம் மார்சல் ஆகிய இவரை உன் கணவராக ஏற்றுக்கொண்டு அவரை மாற்றம் பற்றி கொள்கிறாக உன் வாழ்நாள் முழுவதும் இவர் மீது அன்பு செலுத்தி மதித்து நம்பிக்கையுரிய மனைவியாக வாழ்கிறார். திருமணத்தில் உடன்பட விரும்புகிற இவரின் கடன் நினைக்க பெற்றோரை அன்போடு அழைக்கிறார். வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகத்திலும் வாழ்விலும் இதுவரை கடவுளுடைய தூய்மைப்படி நேசிக்கவும் காப்பாற்றவும் வாக்குறுதிக்கிறேன். நாங்களும் பெற்றோம் அனைவரும் சகநலம் இல்லை புத்தி கெட்டாத அன்பின் வாரி பாரும் ஒன்றாக மண்டினோம் தேவரி விவாகத்தால் நினைக்கும் இரு வேளையில் ஒன்றாக வாழும் அன்றையை சொல் நம் சபை நிலைமையிலே இந்த பாடலுடைய வரிகளை இணைந்து பாடுவோம்.
அன்பு தம்பதிகளுக்காகவும் திருமாவளவனுக்காகவும் நாம் அனைவரும் இணைந்து அவர்களை நோக்கி செல்வோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, இந்த திருமாவளவத்தை அணிந்தவரும் அணிந்து கொள்வரும் ஒருவருக்கு உண்மையாக இருக்கிறோம். தங்கள் ஆயுள் முழுவதும் அன்பு நினைத்திருக்கிறோம். திருமாவளவத்தையும் இவர்களையும் நீ ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவர் கிறிஸ்து வழியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சபையால் எழுந்திருப்போம். திரு சௌந்தரராஜன் அவர்கள் மகன் திரு வில்லியம் அவர்கள் மகள் வில்லியமும் கடவுளுக்கு உள்ளதாகவும் இந்த சபைக்கு உள்ளதாகவும் ஒருவருக்கொருவர் தங்கள் வாக்குறுதியை தெரிவித்திருக்கிறபடியால் இவர்கள் கடவுளுடைய நேரப்படியும் நாட்டின் சட்டப்படியும் கணவன் மனைவியாக பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே தெரிவிக்கிறோம். ஆகையால் கடவுள் இணைப்பதை மனிதன் பிரிக்காதிருப்பாராக. மகா இறக்கமும் கிருபையுள்ள கடவுளே, பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்திற்கும் நாமக்காராக இருக்கிற எங்கள் பிதாவே, இப்பொழுது உமது நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிற சியாமாசலையும் வினிஷா வில்லியம் என்னும் இவர்களே உமது ஆசீர்வாதத்தை அனுப்பியவரும் இவர்கள் உண்மையாய் செய்து வாழ்ந்து தங்களுக்குள் செய்து கொண்ட உடன்படிக்கையின் வாக்குறுதியின் திட்டமாய் பாதுகாத்து உமது நியமங்களின்படி நடக்க அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பிதாவாகிய கடவுள், குமாரனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியாகிய கடவுள் உங்களை ஆசீர்வதித்து பராமரித்து பாதுகாப்பாராக. ஆண்டவர்களை இரக்கமாய் கண்ணோக்கி நீங்கள் வாழ்க்கையில் சேர்ந்து வாழ்வதனால் மனதை நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள உங்களை சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களாலும் கிருபையினாலும் நிரப்புவதாக.
ஆமென். கடவுளுடைய மகிமை நிறைந்த நாமம் மாற்றி அடைவதாக. கடவுளுடைய அநாதி தீர்மானத்தின்படி, அந்த இறைவனுடைய மனதின் விருப்பத்தின்படி இந்த நாளில் கணவன் மனைவியுமாக இணைந்திருக்கிற திரு சம் மாஸ்டர் திருமதி பினிஷா வில்லியம் தம்பதிகளை வாழ்த்துவதிலே மிக மகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் தம் பிள்ளைகளுடைய வாழ்விலே தொடர்ந்து என்றும் போதுமானவராய் செயல்பட திருச்சபையின் சார்பாகவும் இங்கு கூடியிருக்கிற இறைமக்களின் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் அன்போடு வாழ்த்தி உங்களுக்கு மனமார்ந்த ஆசிகளை கூறிக்கொள்கிறேன். உங்களில் வேத புத்தகம் ஒன்று கொடுக்கப்பட்டீங்களா? எடுத்து வச்சுருக்கேன். சங்கீதம் 128 நாம் திறன் வைத்துக் கொள்வோம். இந்த மாதரோடு ஒட்டி ஒரு சில காரியங்களை உங்களோடு இன்னைக்கு நீங்கள் ஆரம்பிக்கப்பட்ட குடும்ப வாழ்வு நீடோடி நாட்கள் இணைந்து வாழப் போகிறீர்கள். அநேக பொறுப்புகளை உங்கள் வாழ்வை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அநேக கடமைகளை நீங்கள் நிறைவேற்றப் போகிறீர்கள். ஆகவே ஒரு வெற்றியுள்ள ஜீவியம் என்பது மிக முக்கியமானது. வெற்றியுள்ள ஒரு இல்லற வாழ்க்கை அமைப்பது எப்படி? இல்லென்றால் அறம். இல் பிளஸ் அறம் என்று சொல்வார்கள்.
இல்ல என்றால் வீடு, அறம் என்றால் நல்லொழுக்கம். அப்படியானால் நல்லொழுக்கத்தால் நிறையப்பட்ட ஒரு இல்லம். இப்படிப்பட்ட ஒரு இல்லற வாழ்க்கை ஆண்டவர் நம்மிலே எதிர்பார்க்கிறார். முதலாவதாக, எப்படி நீங்கள் ஒரு நல்லொரு இல்லற வாழ்க்கை அமைக்க வேண்டும், அமைக்க முடியும் என்று சொல்லி 3 ஆலோசனைகளை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். 1, இறை உறவில் இணைந்துள்ளீர்கள். இறைவனோடு ஒன்றித்து வாழுங்கள். இறைவனோடு எப்படி ஒன்றித்து வாழலாம் என்று சொல்லி சொல்லுகிற போது சங்கீதம் 1 அதனுடைய 2வது பகுதி, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். இறையுறவில் வளர்த்த இறைவனாலே அழைக்கப்படுகிறோம். நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்விலே ஆண்டவரோடு ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உண்டு. முந்தைய நாட்களிலே இது அதிகமாக இருந்தது. இந்நாட்களிலே ஒருவேளை படிப்படியாக ஜெபிக்கிற பழக்கம் நம்முடைய வாழ்வுகளை குறைந்து கொண்டிருக்கிறது. உங்களுக்கு சொல்கிறேன், தனியாக ஜெபியுங்கள், குடும்பமாக ஜெபியுங்கள். எல்லா காரியங்களிலும் ஆண்டவரிடத்திலே கேட்க முந்திக் கொள்ளுங்கள். கடவுளில்லாத ஒரு பயணம், கடவுளில்லாத ஒரு வாழ்க்கை, நீங்கள் வெற்றியுள்ள குடும்ப வாழ்வை அமைக்க முடியாது. இன்னும் சொல்கிறேன், நீங்க உலக திருமண காரியங்களுக்காக பல ஆயத்தங்களை செய்து கொண்டீர்கள். எந்த அளவு ஆண்டவரே என்னுடைய குடும்ப வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்திலே வேண்டுதல் செய்யுங்கள். கேளுங்கள், அல்லது இன்னும் நீங்கள் கேட்க பழகிக் கொள்ளுங்கள். அந்த பகுதிகளை மீண்டும் நான் சொல்கிறேன். இரவு பகலாய் திருமலையை தியானம் செய்கிற ஒரு பழக்கம் வேண்டும். பொதுவாக இன்றைய கண்ணோட்டத்திலே கிறிஸ்துவாகிய நம்மிலே இருக்கிற ஒரு காரியம், திருமலையை வாசிக்கிறதிலே ஒரு குறைவும் இல்லை. காலையிலே சம்பிரதாயமாய் ஒரு வாசிப்பு உண்டு, மாலையிலே ஒருவேளை சம்பிரதாயமாய் ஒரு வாசிப்பு உண்டு. அநேகருக்கு ஒருவேளை ஓய்வு நாளில் மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் வேதத்தை துறக்கிற பழக்கம் இருக்கும். ஆனால் நீங்கள் இடைவிடாமல் தியானம் செய்யுங்கள். முத்தான திருமலை வார்த்தைகளை ஆழமாய் கற்றுக்கொள்ளுங்கள். அதன் வழியாக உங்கள் வாழ்விலே நிச்சயமாகவே உங்கள் இல்லறம் சிறக்கும், உங்கள் குடும்ப வாழ்வை சிறக்கும். உங்கள் வாழ்க்கைக்கான பல தீர்மானங்கள் திருமலை உங்களுக்கு காட்டிக் கொடுக்கும். ஆகவே ஒருபோதும் ஆண்டவரோடுள்ள உறவும் திருமலை தியானம் செய்கிற நிலையை விட்டு விடாதீர்கள். மின்சாரம் ஒரு உயர்விலே அது சென்று கொண்டிருக்கிறது சொன்னால், அது துண்டிக்கப்பட்டு விட்டது சொன்னால், அந்த வெளிச்சம் கொடுக்காது. அதே போன்றுதான் நீங்கள் இறை உறவை துண்டித்து விட்டால் உங்கள் வாழ்க்கையிலே வெளிச்சம் இல்லை, இருள் சூழ்ந்து கொள்ளும். ஆகவே வெளிச்சம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ இறை உறவிலே இணைந்திருங்கள். இரண்டாவதாக, ஆதியாகமம் 2வது அதிகாரம் அதன் 24வது வசனத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆதியாகமம் 2:24. இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனை தன் தாயை விட்டு தன் மனைவியோடு சேர்ந்திருப்பார், இவர்கள் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். 2 உடல்கள் எப்படி ஒரே மாம்சமாக முடியும்? 2 உடல்களாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஒரே உள்ளம் மாற வேண்டும். 2 மனங்கள் இணைந்து ஒரு மனம் என்கிற நிலை வருகிறது.
பறவைகளை நாம் கவனித்திருப்போம். அது ஜோடி ஜோடியாக பறந்து செல்லும். விலங்கினங்களை நாம் கவனித்திருப்போம். அது ஜோடி ஜோடியாக தன்னுடைய வாழ்விலே வாழும். நீங்களும் நானும் 5 அறிவு படைத்த விலங்கினங்களை பார்த்து, பறவைகளை பார்த்து கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் உண்டு. பொதுவாக திருமண வாழ்க்கையை ஆரம்பிக்கிற போது கரங்களை இறுக்க பற்றி பிடித்துக் கொண்டு சொல்வார்கள். ஒருவர் விழுந்தாலோ, ஒருவர் வேதனைப்பட்டாலோ உடனடியாக அவர்களை தாங்கிக் கொள்வதற்கும் உதவி செய்வதற்கும் முந்திக் கொள்வோம். நான் சொல்கிறது ஆரம்பத்திலே உள்ள இணைவல்ல, இப்போது காட்டிக்கொள்ளுகிற ஒரு உடல் ரீதியாக உணர்ச்சி வசப்பட்டு காட்டிக்கொள்ளுகிற ஒரு இணைவு அல்ல. தெருவோரங்களிலே முதிர்ந்த தாத்தா பாட்டிகள் கரத்தை பிடித்துக் கொண்டு கூனி குறுகி சென்று கொண்டிருப்பார்கள். ஆரம்பித்த பாசத்திலே எந்த வடிவமும் இல்லை. அதே உறவை உங்களிலே எதிர்பார்க்கிறேன். கடவுள் இணைத்திருக்கிறார். கடவுளுடைய சமூகத்திலே நீங்கள் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொண்டு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறீர்கள். இணைந்து வாழ வேண்டும் என்று சொன்னேன். இந்நாட்களிலே அதிகமாக கிறிஸ்தவ விவாகரத்துகள் கோர்ட்டுகளில் இருப்பதை நமக்கு தெரியும். ஒருபோதும் இப்படிப்பட்ட ஒரு செயலுக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், இந்த ஆலயத்தில் கூடி வந்திருக்கிற பிள்ளைகள் நீங்கள் செல்லக்கூடாது என்பதை என்னுடைய ஆலோசனையாக சொல்லிக் கொள்கிறேன். நீங்கள் இறுதி மட்டும் பறவைகளைப் போல இணைந்து வாழுங்கள். இறுதி மட்டும் பறவைகளைப் போல பகிர்ந்து கொண்டு வாழுங்கள். இறுதி மட்டும் எல்லா காரியங்களும் நீங்கள் இணைந்து செயல்படுங்கள். நிறைவாக உங்களிலே ஆண்டவர் ஒரு எதிர்பார்ப்பை விரும்புகிறார். இறைவன் விரும்பின குடும்பம், அந்த இறைவன் விரும்பின குடும்பத்தை உருவாக்கும்படியால் இந்த திருமண நிகழ்வில் அந்த சகோதரர் சாம் மார்சல் கிரிஷாவிய தம்பதிகளுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். தாய் அல்லது கணவன் மனைவி என்கிற பாசம், பிள்ளைகள் என்கிற நிலை, இது ஒரு குடும்ப ஐக்கியத்தினுடைய நிலை. தந்தை என்றால் கடவுள் பயமுடைய ஒரு மனிதன். சங்கீதம் 128 சொல்கிறது. தாயை பற்றி சொல்கிற போது திராட்சை கொடி என்று சொல்கிறது. பிள்ளைகளை பற்றி சொல்கிற போது ஒலிமர கன்று. இப்படி சிறப்பு மிக்க ஒரு குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் உங்கள் கரத்திலே எதிர்பார்க்கிறார். ஏதேனிலே இழந்து போன குடும்ப வாழ்வுடைய விரிசலை சரி செய்யும்படியால் கடவுளுடைய சாயலை உருவாக்கப்பட்ட நல்ல உள்ளங்களால் ஆண்டவர் உங்களை கேட்டுகிறார். சுற்றுச்சுவர் அமைக்கப்பட்ட ஒரு இல்லத்தினுடைய நுழைவாசல் வழியாக ஒரு நாய் ஒன்று மிகவும் வேகத்தோடு முந்தி வந்தது. அந்த இல்லத்திலே தகப்பனார் 3 ஆண் பிள்ளைகள் உண்டு. இந்த நாய் கருப்பு நிறம் கொண்டது, மிக அழகாக இருந்தது. தந்தைக்கும் இந்த 3 பிள்ளைகளுக்கும் இந்த நாயை சொந்தமாக்க வேண்டும் என்று சொல்லி நினைத்துக் கொண்டு அந்த நாயை தங்களோடு பழக்கப்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள். நாட்கள் முடிந்தது. பத்திரிகையிலே ஒரு செய்தி ஒன்று வந்தது. எங்கள் நாயுடைய நிறம் கருப்பு நிறம். அந்த கருப்பு நிற நாயுடைய வால் பகுதியிலே 3 வெள்ளை நிற முடி இருக்கும் என்று சொல்லி அடையாளத்தை சொல்லி, இதை யாரேனும் நீங்கள் தெரிந்தால் தகவலை கொடுங்கள் என்று சொன்னார்கள். இதை செய்தியை படித்த தந்தை பிள்ளைகள் இருக்கின்ற வேளையிலே இதை கவனித்து அந்த நாய்க்கு காணப்பட்ட அந்த 3 வெள்ளை முடியையும் வெட்டிவிட்டார். நாட்கள் கடந்தது. யாரோ சொல்லி இந்த இல்லத்திலே நாய் இருக்கிறது, இந்த நாய் இருக்கிறது என்கிற செய்தி
சொல்லப்பட்டு அந்த நாயுடைய உரிமையாளரும் அந்த இல்லத்திலே வருகிறார்கள். வந்து இந்த வீட்டினுடைய அதிகாரிடத்திலே கேட்கிறார்கள், தகப்பனிடத்திலே கேட்கிறார்கள், இது என்னுடைய நாயை நான் தொலைத்து விட்டேன், நீங்கள் தாருங்கள் என்று சொன்னார்கள். நாயின் அந்த உரிமையாளரோடு செல்வதற்காக அது விரும்புவது ஏனென்றால் பல நாட்கள் அது ஒன்றாக வளர்த்து நோச்சு. அப்படி அந்த நாயை முந்திக்கொள்ள செல்கிறது, முந்திய போக விரும்புகிறது. அப்பொழுது இந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒரு கேள்வி கேட்டார். நீங்கள் சொன்னீர்கள் உங்கள் நாய்க்கு வால் பகுதியிலே 3 வெள்ளை முடிகள் இருக்கிறது என்று சொல்லி நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், உங்கள் நாய்க்கு இந்த நாய்க்கு வெள்ளை முடி இல்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது அவர் மிகவும் சோர்வோடு தன்னுடைய நாயை இழந்தபடியினாலே இல்லத்திற்கு புறப்பட்டு சென்றார். இது நடந்த ஒரு சம்பவத்தை ஒரு தகப்பனார் சொல்லி ஒரு புத்தகத்திலே படிக்க கேட்ட செய்தி. இந்த வார்த்தையை சொன்னபோது பிள்ளைகளும் இந்த தந்தையோடு நிற்கிறார்கள். அவர் சொன்ன செய்தி, அன்றைய தினம் முதல் என்னுடைய 3 பிள்ளைகளும் என் மீது வைத்த நம்பிக்கையும் மரியாதையும் நான் முற்றிலும் இழந்துவிட்டேன். மறுபடியும் சொல்கிறேன், அன்றைய தினம் முதல் என்னுடைய 3 பிள்ளைகள் என் மீது வைத்த நம்பிக்கையும் மரியாதையும் நான் முற்றிலும் இழந்துவிட்டேன். புதிய குடும்ப வாழ்வை அமைக்க விரும்புகிற அன்பு ஆண்டவருடைய பிள்ளையே, ஆண்டவர் உருவாக்கின குடும்பம் அன்பினாலே நிறையப்பட விரும்புகிறது. ஆண்டவர் உருவாக்கின குடும்ப வாழ்க்கையிலே அமைதி என்னும் இன்பம் நிறைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இறையச்சத்தோடு கணவனுக்கு மனைவி கீழ்ப்படிந்து தாழ்மையின் குணத்தை தரித்துக் கொண்டு ஒருவரை ஒருவர் நேசித்து வாழ்வின் இறுதி வரை இணை பிரியாத தம்பதிகளாய் வாழும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். உங்களிலே நல்ல சந்ததிகள் உருவாகட்டும், உங்களிலே தலை சிறந்த தலைவர்கள் உருவாகட்டும், இறையச்சமிக்க நல்ல பிள்ளைகள் உருவாகட்டும். அவர் வழியாய் ஆண்டவர் இழந்து நிற்கிற இந்த குடும்பத்தின் வழியாய் ஆண்டவர் இழந்து போன அதே அன்பை பெற்றுக் கொள்ள ஆண்டவர் உங்களிலே எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் நல்லதென்று சொல்ல வேண்டும். ஆண்டவர் மோசம் என்று சொல்கிற நிலை அல்ல, நல்லதென்று சொல்கிற நல்ல நிலை அல்ல. திருமறை சொல்கிற போது மிகவும் நல்லது என்று ஆதாமை ஏவாளை உருவாக்கின போது ஆண்டவர் சொன்னார். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ல வேண்டும், சமாசல் பெருசாக சிறப்பு மிக்க தம்பதிகள், சிறப்பு மிக்க குடும்பம், உங்களிலே நல்ல வேர்கள் உதயமாகி நல்ல கனிகள் உதயமாகி திருச்சபைக்கும் சமுதாயத்திற்கும் பிரயோஜனம் உள்ள நல்ல கதிரிகளாய் மாற ஆண்டவர் உதவி செய்வாராக. உங்கள் அனைவரையும் விரும்புகிற கூட வாழ்த்துகிறேன். ஆண்டவர் சகலவித ஆசீர்வாதங்களை காலாகாலங்களை கொடுத்து பிள்ளை என்னும் மிக சிறப்பான பொக்கிஷத்தை உங்கள் வாழ்வை கொடுத்து நிறைவோடு நடத்த திருச்சபையின் சார்பாகவும் மீண்டும் வாழ்த்துகிறோம். ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் ஜெபிக்கலாம். கண்களை மூடி இந்த தொடர்களுக்காக நாம் சொல்கிறோம். சபையார்கள் இருக்கலாம். சர்வ வல்லவரே, நித்திய பிதாவே, திருமணமாகிய நியமத்தை மனுக்குலத்திற்கு கொடுத்து உம்முடைய ஆசீர்வாதங்களால் அதை தூய்மைப்படுத்துகிறவரே, கணவன் மனைவியுமாக இப்போது சேர்ந்து வைக்கப்பட்டிருக்கும் உமது அடியாளாகிய சாமான்சலையும் வெனிஷாவிலியர்களை ஆசீர்வதியும்.
ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து, ஒருவர் மகிழ்ச்சியை ஒருவர் பகிர்ந்து, தங்கள் வீட்டின் கடமைகளை சேர்ந்து நிறைவேற்றி அன்பிலும் உங்களுடைய வார்த்தையை கீழ்ப்படுத்தலும் இவர்கள் எப்போதும் ஒருவர் பொறுமையாக இருக்க இவர்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவே, நாசரேத்தில் குடும்ப வாழ்வில் பங்கு கொண்டவரே, இந்த உங்கள் அடியாருடைய வீட்டில் ஆண்டவரும் அரசருமாய் ஆட்சி புரியும். நீர் மனிதருக்கு சேவை செய்தபடியே இவர்களும் பிறருக்கு சேவை புரிய அருள் தாரும். சொல்லாலும் செயலாலும் இவர்கள் அயலத்தாருக்கு உம்முடைய மீட்பின் அன்புக்கு சாட்சியாக இருக்க அருள் புரியும். பிதாவோடும் பரிசுத்த ஆவியோடும் ஒரே கடவுளால் என்னென்னைக்கும் ஜீவித்தர சாடுகிற உமது பரிசுத்த நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம். இரக்கமுள்ள ஆண்டவரே, கிருபையின் இவ்வாறு மனுகுலத்தை விருத்தியடை செய்கிற பரம பிதாவே, உமது அறியாதாகிய சேமார் சிலையும் வினிஷ்டாவிலே முன்னோர்களை புத்திரவாக்கியம் பெற்று உமக்கு துதியும் கனமும் உண்டாக அந்த பிள்ளைகள் கிறிஸ்துவ மார்க்கத்தின் சன்மார்க்கம் வளர்வது கண்டு கலை கூறும் அளவும் தேவான்பும் அபிமானம் உள்ளவராய் ஒருமித்து வாழ இவருவருக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை அருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் உள்ளங்களையும் சரீரங்களையும் உமது கட்டளையின் படியும் உமது கற்பனைக்கு அடுத்த வேலையிலும் திருப்பி பரிசுத்தப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கும் எல்லா காலத்திலும் நாங்கள் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பாதுகாக்கப்பட உமது வல்லமையான ஆதரவை பார். எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியும் நம்மையோடும் குறிப்பாக இந்த நாளிலே கடவுளும் மனைவியுமாய் இணைந்திருக்கிற தம்பதியோடும் எதிர்கால வாழ்வோடும் இன்னும் என்னுடைய சதா தலைமுறைவாய் தங்குவதாக. பாடல்குள்ள மங்கள வாழ்த்து பாடலை பாடுகிறபோது மனமும் பதிவேட்டில் எழுந்து வாழ்வேன். அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும், அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரமும், ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும், அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும், அவளும் நானும் அளித்தலும் புகழும்.
தோற்றமும் வேலும் கூறும். ஆறும் கரையும் அம்பும் வில்லும் பாட்டும் உரையும் நானும் அவளும், நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மணமும். நானும் அவளும் உயிரும் உடம்பும் நரம்பும் யாழும் பூவும் மணமும். அவளும் நானும் தேனும் இனிப்பும், அவளும் நானும் சிரிப்பும் மகிழ்வும். அவளும் நானும் திங்களும் குளிரும், அவளும் நானும் கதிரும் ஒளியும். அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அலையும் கடலும். அவளும் நானும் தவமும் அருளும், அவளும் நானும் வேறும் மரமும். ஆளும் நிழலும் அசைவும் நடிப்பும் அணியும் பணிவும், அவளும் நானும் அவையும் துணிவும் உழைப்பும் தழைப்பும். அவளும் நானும் அளித்தலும் புகழும், அவளும் நானும் அமுதும் தமிழும், அவளும் நானும் அமுதும் தமிழும். நான் பிழை நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தவறே இல்லை. நீலை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகம், நான் நினைச்சா தோணும் இடமே. கூட வாழ்க்கையில் மகிழ்ச்சி அடைகிறேன். எங்கள் திருச்சபையிலே முன்பதாக 5 ஆண்டு காலம் சிறப்பான பணியை செய்த உணர்ச்சி சகாயமாக அந்த மாதிரி அவருக்கு மகிழ்ச்சிக்குரிய காரியம். அப்படி போது இந்த ஜபத்தை நமக்காக ஏறெடுப்பார்கள். நம் அனைவரும் இணைந்து விமனக்கும் மறுபடி பரவாசா என்கிற பாடலையும் அதை தொடர்ந்து திருமுறை வாசித்து நாம் செல்வோம். இம்மனக்கும் மறுபடியும் பரவாசா இயேசு கிறிஸ்தையா ஓ சருவேசா, இயேசு கிறிஸ்தையா ஓ சருவேசா. செம்மையும் நன்மையும் செல்வமும் தான் தேவரையும் நேரையும் காரி, தேவரையும் நேரையும் காரி. ஆனாலும் தேவரை அன்றமை தேரே, அவ்விதமாக இன்னும் செய்வீரே, அவ்விதமாக இன்னும் செய்வீரே. அன்பன் நீ சாக்குரே காட்டிறங்கி, ஆவீரகாமுடன் சாராளை காட்டீர், ஆவீரகாமுடன் சாராளை காட்டீர். இயேசு கிறிஸ்துவை நேசித்து வாழும் இந்த விசுவாச வீட்டாரென்றாகவும், இந்த விசுவாச வீட்டாரென்றாகவும். இம்மனக்கும் மறுபடியும் பரவாசா இயேசு கிறிஸ்தையா ஓ
உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தினேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரை சிறியோரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ணுவார். வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்குள் ஸ்திரீ இல்லாமல் புருஷன் இல்லை, புருஷன் இல்லாமல் ஸ்திரீ இல்லை. ஸ்திரீயானவள் புருஷனுக்கு தோன்றுவது போல புருஷனும் ஸ்திரீயினால் தோன்றுகிறாள். சகலமும் தேவனால் உண்டாகியிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும். உன் மனைவி வீட்டோரங்கள் கனிதரன் திராட்சை கொடியை போலிருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒளிமர கன்று போலிருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். கர்த்தரால் தயவை பெற்றுக் கொள்கிறான். வீடும் மாஸ்தி பிதாக்களுடைய சுதந்திரம் புத்தியுள்ள மனைவியோ கர்த்தரோடு முடிவு. கர்த்தர் சீயோனில் உன்னை ஆசீர்வதிப்பார். என் ஜீவனோட நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளை இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். எல்லா நன்மைகளுக்கும் ஆசீர்வாதங்களுக்கும் காரணமாக வழிநடத்துகின்ற அன்பு நிறைந்த நல்லாண்டவரே, அன்புல வாழ்வதே திருமணம் என்கிற பரிசுத்தமான நியமத்தை ஆண்டவரை இந்த காலத்திலே ஏற்படுத்தி அதை ஆசீர்வதித்து வருகிறேன். ஆதியிலிருந்து அதை ஆரம்பித்து நாள் மட்டும் அதை ஆண்டவரை அதை நிலைப்படுத்தி வழிநடத்துகிறதற்காக செலுத்துகிறோம். அந்த அடிப்படையில் இந்த நாளிலும் ஆண்டவரை இந்த வாழ்வில் இந்த அருமையான பிள்ளைகள் இந்த திரிசாலையும் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். 2 வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு சூழ்நிலைகளே பிறந்த பிள்ளைகளை கர்த்தருடைய அநாத தீர்மானத்தின்படி இந்த நாளிலும் ஆண்டு திருசந்தாரத்திலே கொண்டு வந்து அருமையான ஆயருடைய தலைமையிலே இந்த திருமணத்தை கர்த்தர் நடத்துவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மனிதன் தன்மையாக இருப்பது நல்லது, எதிர்த்துணை உருவாக்கும் என்ற இந்த அடிப்படையிலே ஆண்டவரே ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழவும் ஒருவருக்கொருவர் துணையாக இருந்து குடும்ப வாழ்வில் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் பங்கு கொள்ள அருமையான பிள்ளைகளை ஒன்றாக இணைத்திருக்கிறேன். ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். அருமையான மனதிற்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே குடும்ப தலைவர் இந்த பொறுப்பை ஏற்று ஆண்டவரே தொடர்ந்து குடும்பத்தின் காரியங்கள் எல்லாம் செய்த பொழுது ஆண்டவர்கள் எல்லா காரியங்கள் கூட குடும்பத்தின் வளர்ச்சிக்காக மற்றும் வாழ்வில் எல்லா காரியங்களுக்காக இருக்கிற முயற்சிகளையும் மாற்றப்படும். அருமையான ஆண்டவரே ஒரு குடும்ப தலைவியும் கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே குடும்பத்தின் கடமைகள் எல்லாம் சுத்தத்தோடு நிறைவேற்ற வேதாசனங்களே படிக்க கேட்டபடி புத்தியுலசில் தன் வீட்டை கட்டுகிறார் சொன்னபடி கத்தருக்கு பயந்து எல்லா நிலைகளிலும் நற்கரைகள் தந்து குடும்பத்தை நல்ல நிலையிலே கட்டியெழுப்ப ஆண்டவர் தாமே கிருபை செய்வார். இருவரும் ஒருவர் பாரத்தில் சுமந்து ஒரு மகிழ்ச்சியை பார்த்து கடமைகளை இணைந்து நிறைவேற்றி ஆண்டவரே எல்லா காரியங்களையும் தன்னுடைய ஆலோசனைகளை பெற்று தொடர்ந்து குடும்ப வாழ்வில் எல்லா நிலையிலும் மகிழ்ச்சியான அனுபவங்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்தார்கள். காலகாலங்களின் நன்மைகளை ஆண்டவர் கொடுத்தார்கள். குறித்த காலத்திலே பிள்ளை செல்வங்களை ஆண்டவர் தாமே கொடுத்து குடும்பத்தை வளப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கல்வியான பிள்ளைகளுடைய பெற்றோர்களும் ஆண்டவர் இந்த காரியங்களுக்காக திட்டமிட்டு ஜெபித்து ஆண்டவரே இந்த நாளை காணும்படி அந்த அவரோடு காத்திருந்த வேளையில் இந்த நாளிலும் மகிழ்ச்சியாய் ஞான வழிக்கு நிலைமை கட்டிருந்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த திருமண நிகழ்ச்சியில் ஆண்டவரே குடும்பங்களிலிருந்தும் வந்திருக்கின்ற நண்பர்கள் உறவினர்கள் சொந்தத்தார் அனைவரையும் எல்லாரிலும் ஆசீர்வதிக்கிறோம். இணைந்து அருமையான திருமணத்தை நாங்கள் வாழ்த்துகிறோம். கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய வழிநடத்தும் இந்த பிள்ளைகளோடு எல்லா காரியங்களிலும் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தொடர்ச்சியாக நடைபெறுகின்ற எல்லா நிகழ்ச்சிகள், வாழ்த்துக்கள், பாடல்கள் மற்றும் எல்லா காரியங்களையும் கர்த்தரை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே பொழுதும் அதே பொதுவர்களாக இணைந்த பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்துகிறோம். மற்றும் இந்த வருகையில் தந்திருக்கின்ற தரையிருக்கின்ற அனைவர் அருமையான பிள்ளைகளை அவர்கள் வாழ்க்கை செல்கின்ற பொழுது தங்களுடைய மேலான இறக்கும் சமாதான பிள்ளைகளோடு எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். மறுபடியும் திருமண தந்தையர்களை கருத்தில் கற்கிறோம். கர்த்தர் சீயோனிலிருந்து எல்லா நன்மைகளையும் கொடுத்து ஆசீர்வதித்தருளும் எருசலேமின் வாழ்வை கொண்டும் இஸ்ரவேலின் ஆண்டவரே அமைதியான ஆண்டவர் எல்லா அனுபவங்களையும் பிள்ளைகளுக்கு பெரிதாக கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பெரும்பாலும் படித்து மன்றாடுகிறோம். நீங்கள் அன்பு தெரிந்த நல்ல தந்தையே ஆமாம். என் ஆத்மாவே கர்த்தரை என்னுடைய
எல்லாத்துமாவே கத்திரிசோம் அவசிய செல்வாருடைய பிரபாதே ஆமே. தந்தையாகிய கடவுளுடைய அன்பும் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தூயாமையும் நம்மை இன்னும் விசுவாசத்தால் நிறைவாக்குவதாக. ஆமென். அவள் விழிமொழியை படிக்கும் மாணவனானேன், அவள் நடைமுறையை ரசிக்கும் ரசிகனுமானே. அவளோடு இருக்கும் ஒருவித சிநேகிதனானே, அவளுக்கு பிடித்த ஒரு வகை சேவகனானே. ஆழியிலிருந்து அலசி இழுத்தேனே, அடைக்கலம் அமைக்க தகுந்தவன் தானே. அடி அழகா சிரிச்ச முகமே, நான் நினைச்சா தோணும் இடமே. அடி அழகா சிரிச்ச முகமே, நினைச்சா தோணும் இடமே. நான் பிறந்த தினமே கிடைச்ச வரமே. ஓ நான் பிழை, நீ மழலை, எனக்குள் நீ இருந்தால் அது தாரே இல்லை. நீரை நான் பருவமழை, சிறு சிறு துளியாய் விழும் தருணம் இல்லை.
கலியுகம் விடா விழியிலே ஒரு கீரலே விழுந்ததே தெரியாமல தரையிலே நிழல் வேகுதே தனிமையை அறியாமல நினைவுகள் விளையாடுதே நிஜமது புரியாமல இதழ்களும் திறக்காமலே இதயங்கள் இணைந்திட உயிர் பிழைத்திடும் போகாதே அழகே இனி தாங்காதே உயிரே என்னை தோண்டாதே திமிரே பகல் வேஷம் போடாதே உன்னை தீராமல் பிடித்தேன் உயிரின் உள்ளே மறைத்தேன் வெளியில் கொஞ்சம் நடித்தேன்